திடீர்னு ஒரு நாள் சம்பவிக்கும், நினையாத நாளிலே சம்பவிக்கும். அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியாது. நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்க. எப்ப வேணாலும் வருகை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருகையில நான் போகணும், நான் எடுத்துக்கொள்ளப்படணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்க எண்ணமா இருக்கணும். அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா மிக முக்கியமாக 7 காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு 3 காரியத்தை மாத்திரம் இப்ப நான் சொல்றேன். மிக முக்கியமாக முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான்லாம் தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், 150 வருஷமா நாங்கள்லாம் கிறிஸ்டின். நீங்க 2500 வருஷமா கூட இருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம் இருந்தா உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். அதான் அதற்கான அடையாளம். ஒருவேளை நீங்க அப்படி ஒரு அனுபவம் இல்லைன்னா